எனக்கு தெரிந்து வைக்கம் முகமது பஷீர் பக்கத்தில் உள்ள கேரளாவில் உள்ளவர். ஒரு முறை பஷீர் எழுதி கொண்டே இருக்கிறார். காலையிலிருந்து எழுதுகிறார். நைட்டில் பசிக்குது. எழுதினதை தூக்கி வச்சுட்டு ஒரு எங்கேயாவது போய் ஒரு காப்பி குடிச்சிட்டு வரலாம் என்று நடந்து போகிறார். ஒரே ஒரு மசால் தோசை சாப்பிடுகிறார். சாப்பிட்டுட்டு போய் காசு கொடுக்குறார். 2 ரூபா தான் ஒரு மசால் தோசை. இந்த கதை எழுதப்பட்ட போது அந்த ஜிப்பாவில் கை விடுறார். பர்ஸை எவனோ அடிச்சிட்டான். அந்த ஹோட்டல் முதலாளி கேட்குறான், என்ன பெரியவரே பர்ஸ் இருக்காதே அப்படின்றான். கிண்டல் பண்ணுறான். இவருக்கு தெரியல. இல்லை வீட்டில் புறப்படும் போது நான் பர்ஸோடு தான் வந்தேன், வரும்போது காக்கா தூக்கின்னு போயிட்டு இருக்கோம் அப்படின்றான். இவருக்கு புரியல. அப்புறம் இப்பொழுது எதனா ஒரு வேலை சொல்ல போகிறான் இல்லையா, வெங்காய உரி மாவாட்டு அப்படின்னு இவர் நினைக்கிறார். அவன் சொல்கிறான், அதுக்கெல்லாம் என்கிட்ட ஆளுக்குது, நீ ஜிப்பாவை கழட்டி டேபிளில் வைன்றான். அப்புறம் வேட்டி அவுத்து வைன்றான். பஷீர் அந்த நிகழ்ச்சியை பற்றி எழுதும்போது எழுதுகிறார், நான் திரும்பி பார்த்தேன், ஒரு 100 பேர் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறாங்க. எல்லா மனிதர்களின் கண்களையும் நான் உற்று கவனித்தேன். ஒரு எழுத்தாளன் உற்று கவனிப்பான். உற்று கவனித்தேன். எல்லா மனிதர்களுடைய கண்களில் இருந்தும் ஒரு சக மனிதனின் நிர்வாணத்தை பார்க்க போகிற ஆசை மினுங்கியதை நான் பார்த்தேன். ஒரே ஒருத்தன் கூட எழுச்சி 2 ரூபா தானடா ஒரு மசால் தோசை நான் தரேன் வரவே இல்லை. ஒருத்தன் கூட எல்லாரும் சாப்பிட்டுக்கிறாங்க. குடும்பமாக தின்று சரிக்கிறார்கள். பஷீர் மிகுந்த அவமானப்பட்டு தன்னுடைய ஜிப்பாவை கழட்டி அவனுடைய டேபிள் மேலே வைக்கிறார். வேஷ்டி அவரு என்று சொல்கிறார். அவர் வேஷ்டியை அவுக்கிற போது யாரோ ஒருத்தன் தெருவில் இருந்து உள்ள நுழைறான். புயல் மாதிரி நுழைந்து ஒரு அழுக்கு லுங்கி கட்டிக்கின்னு இரு 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 பெரியவரே வேஷ்டி அவுக்காத என்று சொல்கிறான். வேஷ்டி அவுக்காத நீ கொடுப்பேடா நாய காசு நான் தரேன். அந்த கிழிந்த லுங்கி கட்டி கொண்டிருந்தவன் 2 ரூபாயை எடுத்து அந்த இவர்கிட்ட கொடுத்து அவருடைய ஜிப்பா எடுத்து நீ போட்டுக்க பெரியவரை என்று சொல்கிறாங்க. அவர் தோல் மீது கை போட்டுன்னு அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஒரு மனிதனை அவமானத்திலிருந்து மீட்பது மாதிரி ஒரு சக மனிதனுக்கு இந்த உலகத்தில் பெருமிதம் வேறு எதுவுமே இல்லை. ஒரு மனிதனின் அவமானமான தருணத்தில் அவனை மீட்டு கொண்டு வருவது அவ்வளவு அற்புதமான விஷயம். அவன் தோளில் கை போட்டு 2 நண்பர்கள் மாதிரி அந்த ஹோட்டலில் இருந்து பஷீரும் அந்த அழுக்கு லுங்கி கட்டினவனும் வெளியே வருகிறார்கள். வெளியே வந்தோடனே அவன் பஷீரை பார்த்து சொல்கிறான், என்ன பெரியவரை ஜாக்கிரதையாக இருக்கணும்மா, திருட்டு பையன் ஊராயிடுச்சு இந்த ஊர், இந்த பாரு இதில் உன் பர்ஸ் எது என்று ஒரு 20 பர்ஸ் எடுத்த காமிக்கிறான். பஷீர் சொல்றாரு, என் பர்ஸ் அவன்கிட்ட தான் இருந்துச்சு, நான் எடுக்கவே இல்லையே, எடுக்கல, இருக்கட்டும் அவன்கிட்ட தான் இருக்கணும், என் பர்சன் விட்டேன். அவன் ஜாகிரதையா பெரியவரை தோசைக்கு நான் காசு கொடுத்தேன் சொல்லிட்டு போயிட்டான். அவர் அடுத்தது எழுதுறாரு. அதான் ஒரு எழுத்தாளனுக்குரிய இடம். அவர் எழுதுறாரு, இவன் பேர் என்னன்னு கேட்க மாட்டேன், பர்செல்லாம் எடுக்க வேணாம், அவன் பேர் கேட்கணும்ல, கேட்க மாட்டான். அதனால் என்ன, அவன் பெயர் அறம் என்றோ அல்லது கருணை என்றோ இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ ஒரு பிட்பாக்கெட் அடிக்கிற திருடனை பார்த்து உன் பேர் அறம் அல்லது கருணை என்று இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற தைரியம் இந்த உலகத்தில் பிரதம மந்திரி கூட இருக்காது, எழுத்தாளனுக்கு மட்டும்தான் இருக்கு.